The current I flowing through the electric circuit of resistance 10 ohm is 5 ampere. What is the heat generated per second அப்படின்னு இருக்கா? சரி, கொஸ்டின் என்ன? ஹீட் தான் வந்து கேட்டிருக்காங்க. தமிழ்லையும் பார்க்கலாம். 10 ஓம் மின்தடை கொண்ட மின்சுற்று வழியாக பாயும் மின்னோட்டம் 5 ஆம்பியர் ஆகும். ஒரு வினாடிக்கு உருவாகும் வெப்பம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் போன வீடியோல சொல்லியிருக்கேன். அதாவது வெப்பம் எலக்ட்ரிசிட்டில ஹீட் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டாவே அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. அது மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அது என்ன ஃபார்முலானா ஹீட் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்டி அப்படின்னு சொல்றது. ஐ ஃபார் கரண்ட், ஆர் ஃபார் வந்து ரெசிஸ்டன்ட், டி ஃபார் வந்துன்னா டைம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ரெசிஸ்டன்ட் 10 ஓம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் வந்து கொடுத்துருக்காங்க 5 ஆம்பியர். அப்போ ஐ வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஹீட் ஜென்ரேட்டட் பெர் செகண்ட். அப்போ செகண்ட் டைம் வந்துன்னா ஒரு செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஐ வந்து என்ன 5 ஆம்பியர். அப்போ 5 ஸ்கொயர் அப்படின்னு போறேன். ஆறு பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 செகண்ட்ஸ்னால ஒரு செகண்ட். இதை பண்ணுனா 25 இந்த 10 இப்போ 250 வரும் சார். ஹீட்னாவே என்னதான் ஜூல்ல சொல்லுவோம். 250 ஜூல்ஸா வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆன்சர் எங்க இருக்குன்னா கீழே இருக்கு. இதுல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் சொல்றேன். அதாவது எப்போதும் ஒரு கொஸ்டின்ல ஹீட் ஜென்ரேட்டட் பெர் செகண்ட் இந்த மாதிரி பேட்டர்ன்ல கேட்டாவே அவங்க என்ன மீன் பண்ணுவாங்கன்னா அந்த ஹீட் ஜென்ரேட்டட் பெர் செகண்டாவே ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஹீட் வருதுன்னு கேட்கறாங்க. அதை பார்க்கறதா என்ன சொல்லுவோம்னா பவர் அப்படின்னு வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ பவர் நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா ஆற்றல் அப்படின்னு வந்து சொல்லுவோமா. அதாவது என்ன, இப்போ ஒருத்தவங்களை பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கலாம். என்ன மீன் பண்றோம்? அவங்க நார்மலா இருக்கிற பர்சனை விட கொஞ்சம் வந்து என்னன்னா ஆற்றல் அதிகமா இருப்பாங்க, சீக்கிரமா வேலையை முடிச்சிருவாங்க. அதுதான் பவர் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அப்ப இதை தியரட்டிக்கலா சொல்லும் போது என்ன சொல்லணும், ஒரு ஒர்க்கு டிவைட் பை டைம் சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ டைமுக்குள்ள அந்த வேலையை ஃபாஸ்டா முடிக்கிறாங்களோ அதுதான் என்ன சொல்லுவாங்க ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னன்னா இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு. எலக்ட்ரிசிட்டியில அந்த ஒர்க்கு கான்செப்ட், எலக்ட்ரிசிட்டியில அந்த ஒர்க்கு கான்செப்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடத்துல ஒர்க் நடக்குன்னா என்ன, அந்த எலக்ட்ரிசிட்டியில கான்செப்ட்ல ஒர்க் நடக்கும்போது ஹீட் தான் வந்து ஜெனரேட் ஆகும். அதான் வந்து என்னன்னா அந்த ஒர்க்கா வெளியே வருது. அப்ப ஹீட் பை வந்து டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீட்டுக்கான ஃபார்முலா தெரியும் என்ன, ஐ ஸ்கொயர் வந்து ஆர்டி டிவைட் பை டைம். டைம் போச்சுன்னா ஐ ஸ்கொயர் வந்து ஆர் ஒரு ரைட்டா. இது வந்து இப்படி கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா பவருக்கான ஃபார்முலா இருக்கும். பி ஈக்குவல் டு விஐ அப்படின்னு இருக்கும். இப்போ வி என்ன, ஐஆர் என்ன, ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த இடத்துல வந்து இந்த இதை கொடுங்க, ஐஇ இன்ட்டு ஆறு இன்ட்டு ஐன்னு வரும். அப்போ என்ன வரும், ஐ ஸ்கொயர்டு வந்து ஆர் அப்படின்னு வருவான். இப்போ பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்டு. சரி, எதுக்காக சொல்றேன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணாலும் ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை வந்து கொண்டு வரலாம். இந்த ஐ ஸ்கொயர்டு ஆறு, இங்கேயும் ஐ ஸ்கொயர்டு ஆறு, இங்கேயும் ஐ ஸ்கொயர்டு ஆர்டி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா,